गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. காஞ்சி மகாபெரிவாளோட திவ்ய சரித்திரத்தில் அவளோட யாத்திரைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. அநேகமாக கூடுமான மட்டும் பெரியவா போன ஊர்களை யாத்திரைகளை விடாதே சொல்லிட்டு வரோம், பார்த்துட்டு வரோம். அப்போ கூட இந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் ஏதோ 1-2 இப்படி தான் சொல்ல முடியறது. இன்னும் அதை முழுக்க அத்தனையும் விவரமாக சொல்லணும் அப்படின்னா பல நாட்கள் பல வருஷங்கள் ஆகலாம். அப்படி ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து நம்ம ஏதோ கையால் உதிரணியால் அல்றாப்பில் அள்ளின்னு இருக்கோம். 1945 பிப்ரவரி மாதம் அத்வைத சபா பொன்விழா, அதாவது அத்வைத சபா ஆரம்பித்து 50 வருஷம், பெரிவாளோட பரமகுரு தலைவ பெரிவான்னு சொல்லக்கூடிய அவளால் ஆரம்பிக்கப்பட்டது. அது 50 வருஷம் பூர்த்தி ஆனதுனால அந்த பொன்விழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடினா. அதில் பெரிவாளோட பரமகுரு எப்பேற்பட்ட மகா தபஸ்வி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரியவாளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னாலே வேறு பேர்பட்ட மகானா இருக்கணும். அவர் அந்த அத்வைத சாஸ்திரம் இருக்கிறதுக்காக இந்த வித்வான்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஊக்கம் வரணும், இந்த சாஸ்திராபிமானம் வரணும், அது சாஸ்திர விருத்தியாகணுங்கிறதுக்காக தான் இந்த அத்வைத சபாவை ஆரம்பித்தா. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து காஞ்சி காமகோடி பீடத்தினால ரொம்ப திறமையாக நடத்தப்பட்டு பல வித்வான்களை அது உலகத்துக்கு கொடுத்துன்னு இருக்கு. அப்படி இந்த 45 வருஷம் அந்த பொன்விழாக்கு 108 வித்வான்களுக்கு ஸ்வர்ண மோதிரம் பெரியவா சம்பாவனையாக கொடுக்கணும். ஏன்னா பொன்விழாவாக இருக்கிறதுனால ஸ்வர்ணத்தினால சம்பாவனை பண்ண அப்படின்ட்டு 108 வித்வான்களுக்கு சம்பாவனை பண்ணினா. அதே மாதிரி 46 வருஷம் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா பெரியவா. ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னா அதோட லட்சியம் என்ன? வேற ஒன்றும் இல்லை. எல்லா மனுஷாளுக்குமே ஒரு கடைசி காலம்னு ஒன்று உண்டு, பிராணம் போப்புறது. அப்போது நமது சாஸ்திரங்கள் சொல்கிறது, அந்த பிராணம் போகிறதே என்ன நினைப்போடு நம்ம ஆவி பிரியறதோ அடுத்த ஜென்மா அந்த நினைப்போடையே அதுலேயே நமக்கு வாய்க்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நம்ம பிராணம் போகிற சமயத்தில் ஏதோ நமக்கு எத்தனையோ ஆயுசு முழுக்கள் எதையோ பார்த்துருக்கோம், எவ்வளவோ பழகிருக்கும். இதில் ஏதான அப்பப்போ நம்ம நினைவேலையில் அப்படியே மாறி மாறி வந்துட்டே போகிறது. அந்த பிராணன் நம்மளை விட்டு போகிற சமயத்தில் நாம் ஏதோ நம்ம ஆயுசு முழுக்கன்னு பார்த்துல ஏதோ ஒரு நாய் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த பிராணம் போகிறவருக்கு நாய் நினைப்பு அந்த நாய் நினைப்போடு விட்டார்னா அடுத்த ஜென்மா நாயாக போயிடும். ஒரு காக்காயை நினச்சின்னு விட்டார்னா காக்காயே போயிடும். என்ன நினைப்பு அந்திம காலத்தில் இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மா வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனாலேயே நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுனர், பகவானோட நினைப்பாக இருக்கணும், பகவத் ஸ்மரணையாக இருக்கணும். அந்த பகவத் ஸ்மரணையோடு நினச்சிண்டு விட்டுட்டோம்னா நாம் பகவானாக போய்டுறோம், அவரோட போய் ஐக்கியமாயிடுறோம். சாயுஜ்யம், மோட்சம், அதுதான். அந்த அந்திம கால நினைப்பு தான் ரொம்ப முக்கியம். பல பேருக்கு கோமா ஸ்டேஜெல்லாம் போய் அப்படி இப்படிலாம் இருக்குது நமக்கு. ஆனால் விஞ்ஞான ரீதியாக மெடிக்கல் ரீதியாக பார்த்தா அவளுக்கு வெளி உணர்வு இல்லாத கோமாகமாக ஞாபகம்லாம் இல்லாத இருக்கலாம், ஆனால் உள்ளுணர்வு இருக்கலாம், இருக்கும். ஆழ்வார்லாம் சொல்கிறார், எனக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானை அப்படிங்கிறது. எனக்கு நான் அப்போ ஒன்றுமே வரத்தேன், எனக்கு வியாதியில் இருக்க போகிறேன், இருமிண்டு தும்மிண்டு அப்படி இப்படிலாம் நான் என்ன யமபடர்கள்லாம் இழுக்கிறதே அவளை பார்த்த பயத்திலே இருப்போம். அந்த பயத்தோடையே விட்டோம்னா அடுத்த ஜென்மா ஒரே பயந்தாங்குள்ளியாக பிறக்கலாம். இப்படிலாம் இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் ஒன்று ஈஸ்வரா, நாராயணா, ராமா, கிருஷ்ணா, சம்போ, மகாதேவான்னு வருமோ வராதோ தெரியாது. அதனால் நான் இப்போவே சொல்லி வச்சுடுறேன். அதாவது என்றைக்கோ ஊருக்கு போகிறதுக்காக இன்றைக்கே டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறோமோ இல்லையோ, ரிசர்வ் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி தான் போல இருக்கு ஆழ்வாரும் வழி சொல்லித்தரார். அதனால் அப்போது எனக்கு ஞாபகம் வருமோ வராதோ, எனக்கு பிரஜை இருக்குமோ இருக்காதோ, சொல்கிறதுக்கு வாய் வருமோ வராதோ, எனக்கு இந்திரியங்கள்லாம் ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காதோ, சக்தி இருக்குமோ இருக்காதோ, மனசு இருக்குமோ இருக்காதோ, அதனால் இப்போவே ரங்கா ரங்கா ரங்கநாதா ரங்கநாதா நாராயணா சம்போ மகாதேவான்னு சொல்லி வச்சுடுறேன். நீ என்ன பண்ணுன்னர், அதை நான் பிராண பிரயாண சமயத்தில் சொன்னதான் நீ ட்ரீட் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு கருணை இருக்குது, நீ பண்ணிக்கலாம், பண்ணிட்டு உங்ககிட்ட சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற. இந்த ஜீவாத்ம கைங்கரியத்தோட லட்சியம், பெரிவா தாத்பரியம் இதான். அதனால் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் பிராணனை விடுறதே அந்த பகவானோட ஸ்மரணையோடு இருக்கணும். அந்த பகவத் ஸ்மரணை வரத்துக்கு தான் நாமாங்கிறது. அந்த காதால் நாமா விழ 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 மனசில் அந்த எண்ணம் வருது. அதுக்காகத்தான் இதை சொன்னால் பகவான் கீதையிலையும் அப்படி தான் சொல்கிறார், நீ ஆயுசு முழுக்கலையும் எப்படி வேணா இரு,
ஆனா அந்த போற சமயத்துல என்ன நினைச்சுக்கோ என்ன அடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்ற. இப்படி ஒரு சுலபமான ஒரு எளிமையான மார்க்கம் மாதிரி இருக்கு. ஆனா லேசில கிடைச்சிடுமா லபிச்சிடுமான்னு தெரியாது, முடியாது. அதுக்கு பிராப்தம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த அந்திம காலத்துல வரணும்னா முன்னாலே எந்த ஒரு காரியமும் நமக்கு லகுவா வரணும் அப்படின்னாக்க பிராக்டிஸ் இருக்கணும் இல்லையோ. அதனாலதான் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நாமாவை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு நல்லதுலேயே பழகிருந்தோம்னா நிச்சயம் அந்த அந்திம காலத்திலையும் அது கை கொடுக்கும். அதைத்தான் நீங்க பெரியவா சொன்னா. அந்த நினைப்பை உண்டு பண்ணணுங்கிறதுனால ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல யாரானும் காலமாக போறா அப்படின்னு டெத் பெட்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற சத்சங்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒன்னா போய் அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு, அதாவது டியூட்டி போட்டுக்கணும். அவர் இப்ப போவாரா அப்ப போறா தெரியாது, 24 மணி நேரமும் யாரானும் ஜனங்கள் அங்க கூடவே இந்த சத்சங்கத்தை சேர்ந்தவா போய் இருந்து பகவன் நாமாவை உறக்க சொல்லணும். எந்த நாமாவா இருந்தா சரி, பகவன் ராமநாமாவோ கிருஷ்ணநாமாவோ இல்ல சிவநாமாவோ இல்ல முருகனோ என்னவோ அம்பாளோ அவளுக்கு என்னென்ன, அதுவும் அந்த போறவருக்கு அவர் முன்னால காலகட்டங்கள் எப்படி எந்த பக்தியோட இருந்தாரோ அந்த நாமாவை சொல்லிண்டே இருக்கணும். திருப்பி திருப்பி உறக்க சொல்லணும், அவர் காதுல விழறாப்புல அப்படி சொல்லிண்டே இருக்கணும். அப்படி சொல்லி அந்த பகவத் ஸ்மரணையை நாம கொடுக்க வேண்டியது. அப்புறம் அந்த கடந்திம காலத்துல கங்கா தீர்த்தம் துளசி தீர்த்தம் அதெல்லாம் கொடுத்து அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து அந்த ஆத்மா சாந்தமா பிரிஞ்சு சாயுஜ்யத்தை அடையணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படிங்கிறத ஒன்ன பெரியவா ஆரம்பிச்சு வச்சா. இதை பாருங்கோ, நாம இருக்கிறதே நமக்கு ஒண்ணு கொடுக்கறது, நமக்கு நல்லது செய்யறது, நமக்கு வாரி கொடுக்கறது, நமக்கு நல்லது நினைக்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம அந்த போறதுக்கு காலத்திலையும் நமக்கு அப்படி பண்ணணும், இன்னால போனப்புறமும் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் இவர் பின்னால அநாத பிரேத சம்ஸ்காரம்லாம் ஆரம்பிக்க போற சொல்ல போறார். இப்படி நமக்கு இருக்கிறதே போறதே போனப்புறம் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு எக்காலத்திலையும் நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்லதே நினைக்கக்கூடிய ஒரு சத்குருன்னா சாட்சாத் பெரியவா. நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்லதே நினைக்கக்கூடிய ஒரு சத்குருன்னா சாட்சாத் பெரியவா. அவளோட திட்டங்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. அப்படிதான் இந்த ஜீவாத்மகை ரொம்ப அபூர்வமான திட்டம். இதுக்கு ஒன்றும் ஒரு செலவும் இல்லை. என்ன நம்ம கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இது கூட பண்ணக்கூடாதா? நம்மளோட பழகின வாழ்க்கை, நம்ம ஊரை சேர்ந்த வாழ்க்கை, நம்ம ஜனங்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு அது அந்த ஆத்மா நல்ல விதத்துல பகவத் ஸ்மரணையோட பிரிஞ்சு ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு அது சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால நான் கைக்கரியும். இந்த பெரியமே சேவையிலேயே சர்வீஸ்லயே ஒரு ஜென்மா ஒரு ஆத்மா சத்கதி அடையறதுக்கு, நல்லதை அடையறதுக்கு, மோட்சத்தை அடையறதுக்கு உபகாரம் பண்றதை விடையா நம்ம இனிமே நல்ல காரியம் பண்ண முடியும், ஒரு சர்வீஸ் பண்ணிட முடியும். ஆனா இதுக்கு என்ன செலவழிக்கணும்? ஒன்னும் செலவழிக்க வேண்டாம், 9 பைசா செலவில்லை. அதைத்தான் இந்த சொன்ன ஜீவாத்ம கைங்கரியம்னு. அதை அவசியம் நாம கடைபிடிக்கணும். ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவாத்ம கைங்கரியத்தை பெரியவா சொன்னா. அதே மாதிரி 1946 நாட்டை துண்டாடுறதுக்காக தீய சக்திகள்லாம் சேர்ந்து கலகம் பண்ணினா. அப்ப என்ன பண்ணினா, நாட்டில் சுதந்திர போராட்டம் நடந்துன்னு வந்தது. இன்னும் இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல நமக்கு சுதந்திரம் கிடைக்க போறது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு இந்த நாட்டுக்கு எப்படியும் சுதந்திரம், என்ன சுதந்திர போராட்டத்தோட அந்த தீவிரத்தை பார்த்து இது எப்படியும் நாம இந்த நாட்டை விட்டுட்டு இவாள்கிட்ட கொடுத்துட்டு ஓடத்தான் வேணும் அப்படிங்கிறப்பல அவளுக்கு ஒரு மனசுக்குள்ளேயே அவளுக்கு முன்னாலே தீர்மானம் வந்துடும் இல்லையோ. அப்படிலாம் வந்திருக்கு. அப்படி வந்தா கூட அவளோட அந்த எண்ணத்தை பாருங்க, இத்தனை நாள் அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணியாச்சு, இப்போ விட்டுட்டு போகணுங்கிறதையும் மனசு வரல. அதனால என்ன பண்ணினா அப்படின்னார், நம்ம இவாள்கிட்ட கொடுத்துட்டு போனா கூட இவ நிம்மதியா சௌக்கியமா இருக்கக்கூடாது. அப்ப அவளே தீர்மானம் பண்ணிக்கணும், இந்த இப்ப படுற கஷ்டத்துக்கு இப்ப அவன்கிட்ட இருந்ததே தேவையில்லை, அடிமையா இருந்தே தேவையில்லைங்கிறாப்புல பண்ணணும். அதாவது பதித பாவன சீதாராம் அப்படிங்கிறான். ராமரோட பெருமை என்ன அப்படின்னா, அதாவது கீழே விழுந்தவா, வழிக்கு விழுந்தவா, சரிக்கு விழுந்தவா, பதிதர்களையும் காப்பாத்துறதுதான் பகவானுக்கு பெருமை. இனிமே நல்லவாளெல்லாம் காப்பாத்துறதுங்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கெட்டவாளையும் காப்பாற்றணும், விழுந்தவாளையும் காப்பாற்றணும், விழுந்தவாளையும் தூக்கி விடணும், அதுதானே அவருக்கு பெருமை. ராமரோட பெருமையிலேயே என்னன்னு பல பேரை பார்க்கிறோமே, அவரோட பாதத்துக்கு பெருமையா சொல்லுமே. அகல்யா சாப விமோச்சனம் அப்படின்னா வாழ்க்கையில வழிக்கு விழுந்தவ தானே, ஸ்லிப்பானவ. அந்த அகல்யக்கே இப்படி பாவ விமோச்சனம் ஆச்சுன்னு ராமரோட சந்நிதியினால, ராமரோட கருணையினால. அப்படித்தான் இங்கேயும் பெரியவா ஏதோ காலத்தோட கோளாறுனால, கலிப்பிரபாவத்தினால இது மாதிரிலாம் நடக்கிறதுனால இதை வச்சு நம்ம திரஸ்கரிக்க கூடாது. அவளுக்கு தக்க முறையில பிராயச்சித்தம் பண்ணி இன்னுமே இது மாதிரி நடக்காத அவளுக்கு நாம
பாதுகாப்பு கொடுக்கணும், அவளுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதாபிமானத்தை வடுத்து சொல்லி அவளெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பிராணனை விட்டவாளெல்லாம் என்ன பண்ணணும், பெரியவா அதில் ரொம்ப அழகா சொல்றா. நமக்கு பிராதஸ்மரணை அப்படின்னு சொல்லி காலங்காலத்தில் ஏந்துனோன்னு சில பேரெல்லாம் நினைக்கணும். அவளை நினைச்சாலே அன்னி பொழுது நமக்கு நல்ல பொழுதா இருக்கும், அன்னி பொழுதில் நம்ம பாபம் உண்டாது, அதுக்கு முன்னால வரைக்கும் பண்ணின பாபமும் போயிடும். அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி, பஞ்சகன்னிகா ஸ்மரேன் நித்யம் மகாபாதக நாசனம் அப்படின்னு காலங்காலத்தால சொல்ற வழக்கம். அகல்ய, திரௌபதி, சீதை, தாரா, மண்டோதரி அப்படிங்கிற இந்த 5 ஸ்திரீகளை நினைச்சிட்டோம்னாலே நம்மளோட பாமெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்றது. இப்படி பிற்காலத்துல வரப்போற பிரச்சனைகளுக்கெல்லாமும் ஒரு பார்த்து பார்த்து தீர்க்க, இதுதான் ஞான திருஷ்டிங்கிற. அதனாலதான் எதையுமே ஒரு ஞானிகிட்ட, திருக்கால ஞானிகிட்ட போய் நாம பார்க்கிறோம். புராண இதிகாசங்கள்லாம் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம், பலசாலிகள்னு ராஜாக்கள்லாம் பெரிய இது மாதிரி வசிஷ்டர், வாமதேவர் முதலான மகரிஷிகள்லாம் வச்சுட்டு அவளோட ஆலோசனைப்படி எல்லாம் ஏன் ராஜ்யத்தை பாரம் பண்ணியிருந்தா நடத்தியிருந்தான்னா அந்த திருக்கால ஞானிகளுக்கு தான் தெரியும். இந்த ஒரு காரியம் பண்ணினா இது இன்னைக்கு இப்படி சரியா வருமா, நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு இதனால நல்லது வருமா கெட்டது வருமா, இப்படி எல்லாம் தீர்க்கமா ஆலோசனை பண்ணி நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த ரிஷிகளுக்கு உண்டு, மகான்களுக்கு உண்டு, தபஸ்விகளுக்கு உண்டு. அதனால்தான் அவளை ஆசிரியிச்சு அவ மூலியமாவே அவ பண்ணி அப்படிலாம் பண்ணியிருந்த வரைக்கும் எல்லாம் பிரமாதமாக தான் இருந்தது. அப்படி இருக்கிற பெரியவா 1947 வருஷம் வியாச பூஜையை வசந்த கிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல பண்ணினான். திருக்கோவிலூருக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப அதிசயமான வியாச பூஜை. வியாச பூஜைக்கு முத நாள் ராத்திரி வரைக்கும் எந்த ஊர்ல பண்ண போறான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறதே முத நாள் ராத்திரி பல்லாக்கில் வந்துட்டு இருக்கா. ஒரு ஊர் யாத்திரை தொடர்ந்துட்டு இருக்கு. மேனாவை சாத்தின்னு இருக்கா, உள்ளுக்குள்ளே தூக்கின்னு போறா, கூட எல்லாரும் வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜங்ஷன் வருது. இப்படி ரோடு வலது பக்கம் இடது பக்கமா திரும்புறது. அங்க வந்தோடனே பெரியவா உள்ளேந்து தட்டினா, நிறுத்தினா, கதவை திறந்தா. இந்த ரோடு எங்க போறது, இந்த ரோடு எங்க போறது, யாரையானும் கேளுன்னா. ராத்திரி 10 மணிக்கு மேல ரோட்ல 4 நடமாட்டமே இல்லை. அப்ப யாரோ பேச்சு குரல் கேட்டுது. அப்படி வந்தா யாரான்னு இந்த பக்கம் வராளா பாரு, கொஞ்சம் நிற்போம், அவ வந்தா அவள்கிட்ட கேளுன்னா 2 பேரும் அதுக்கு ஏத்தாப்புல வரா. கேட்டா 2 பேரும் சொன்னா 2 அவ சொன்னா 2மே திருக்கோவிலூர் போறது. ஆனா இடது பக்கமா பண்ணா நேர திருக்கோவிலூர் போயிடலாம், வலது பக்கமா பண்ணா நடுப்புற 2-3 கிராமம் இருக்கு, அதை சுத்தின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கமா போயிட்டா சீக்கிரம் எல்லாம் அப்படின்னு அவ அட்வைஸ் பண்ணிட்டு போனான். ஆனா பெரியவா என்ன பண்ணா, எந்த பக்கமானா சுத்தின்னு போகணுமோ அந்த பக்கமாவே போச்சுன்னா. ஆனா பெரியவா என்ன பண்ணா, எந்த பக்கமானா சுத்தின்னு போகணுமோ அந்த பக்கமாவே போச்சுன்னா போறா. முதல்ல ஒரு கிராமம் வந்து அந்த கிராமமே தூங்கி போயிடுத்து. இன்னைக்கு பெரியவா வரான்னு அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் வந்தா அவளுக்கு தரிசனம் கொடுத்தா, பிரசாதம் கொடுத்தா, அடுத்த ஊருக்கு போனா. 2வது கிராமத்துலயும் அப்படியே நடந்து. 3வது கிராமத்துல வந்தா அப்ப கிட்டத்தட்ட மணி 11:30 மணி 12 மணி. இந்த கிராம தலைவர் எங்க கூப்பிடுன்னா அவர் வந்தார். இன்னொன்னு, நாளைக்கு நான் பண்ற வியாச பூஜை அந்த சாதுர்மாசியம் இந்த ஊர்ல பண்ணட்டுமான்னு. அவர் பதில் சொல்லல. மேனேஜருக்கு கவலையா இருக்கு, இந்த 12 மணிக்கான நாளைக்கு எங்க பூஜைன்னு தெரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லி அப்படின்னா பெரியவா எங்க ஊர்ல வந்து சாதுர்மாசியம் பண்ண, எங்க ஊர்ல வியாச பூஜை பண்ணுன்னு ஊர் உலகத்துல இருக்க அத்தனை பேரும் வந்து கூப்பிட்டு இருக்கா. காரணம், அப்படி பெரியவா சாதுர்மாசியம் ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா 2 மாசம் முழுக்க அந்த இடத்த விட்டு நகர முடியாது, அங்கேயே தரிசனம் பண்ணலாம். அதனாலதான் எல்லாருக்கும் ஆசை. பெரிய பெரிய கோடீஸ்வரா பண்டிதாள்லேருந்து எல்லாரும் கூப்பிட்றா. அங்கெல்லாம் போகாது பெரியவா, அப்படி வலியை வந்து தூங்கின்னு கழப்பி உங்க ஊர்ல பண்ணிட்டுவான்னு சொல்றா. ஆனா இந்த ஆளான்னா ஆஹாஸ் பண்ணுங்கன்னு சந்தோஷமா சொல்லாத வாய் மூன்று இருக்கார். உடனே பெரியவா கிட்ட, ஏன் உனக்கு ஏதான சிரமமானு அவர் சொன்னார். பெரியவா அப்படி வராது, பெரியவா வந்து கூப்பிட்றா இடத்துக்கெல்லாம் போகாது, இங்க வந்து பண்றேன்னு வலியை வந்து சொல்றா. ஆனா ஆசையா பண்ணுங்கன்னு சொல்ல முடியாத இருக்கும். ஜல கஷ்டமா இருக்கு, இந்த ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்லை, மழை பெஞ்சு 3 வருஷம் ஆச்சு, பூமியெல்லாம் பாலமா வெடிச்சிருக்கு, ஒரு இடத்துலயும் தண்ணி இல்லை. அதனால பெரியவாளோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இத்தனை ஜனங்கள்லாம் வருவா, அத்தனை பேருக்கு தண்ணி எல்லாம் வந்துருக்கும். அந்த தீர்த்த வசதி இல்லாதனால என்னால இங்க இருங்கோன்னு சொல்ல முடியலன்னு. உடனே மேனேஜருக்கு பயம் வந்துருத்து. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இருந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணா 2 மாசம் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி தண்ணி தூக்கணும். ஆனா பெரிய அவ்வளவுதானே அப்படின்னா, சரி காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு, இந்த ஊர்ல தான் அப்படின்னா. அப்படியே நடு ரோட்லயே இந்த வீட்டு வாசல்லையே மேனாவை இறக்குச்சுன்னா எல்லாரையும் நேரம் ஆயிடுத்து, நீங்களாம் போய் படுத்துங்க, காத்தால காரியம் இருக்கு அப்படின்ட்டா. எல்லாரும் அவாவா போயாச்சு. களப்போலியோ நடந்து வந்த டயர்டு எல்லாம். பெரியவா உள்ள மேனால படுத்துங்க. யாரானும் ஒருத்தர் பெரியவா கூப்பிட்ட குரலுக்கு கூடவே இருப்பா. அதுல ஒருத்தர் வந்து படுத்துட்டு இருக்கார் கீழே துண்டை வச்சுன்னு. ஒரு 1/2 மணி 3/4 மணி ஆனோன்னா எல்லாரும் அசந்து தூங்குறது. பெரியவா ஏந்துண்டு அந்த எழுந்து படுத்துட்டு இருக்கிற எழுப்பி, வேண்டா
கிழக்கு கருத்துருக்கோ அப்படின்னா. ராத்திரி 12 மணிக்கு அவர் அரை தூக்கத்தில் எழுந்துன்னு கிழக்க என்ன எல்லா இடமே தான் கருத்துருக்கு. உடனே சில்லுன்னு காத்தடிக்கிறதோ அப்படின்னு. அவர் ஆமாம் போல இருக்கு அப்படின்னு. தூர்றதோ அப்படின்னு தெரியல. நட்சத்திரம் தெரியறதோ இல்லை. மழை வருமோ அப்படின்னு தெரியாது. மழை வருமா வராதான்னு என்ன வானிலை ஆராய்ச்சி மையமா நமக்கா தெரியும்? தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி மழை வருமானு கேட்டா அவர் ஒன்றும் புரியல, அப்படியே முழிச்சுட்டு உட்காந்துட்டார். உடனே சரி சரி நீ தூக்கலமா இருக்கு இப்போ படுத்துக்கோ அப்படின்னா பெரியவா கதவை சாத்தின்னு விட்டா. அவர் பார்த்தார், இங்கே திருப்பி படுத்துட்டா திருப்பி 1/2 மணிக்கு ஒரு தினம் எழுப்பான்ட்டு என்ன விட்டார். ஏறி பக்கத்தில் வீடு திண்ணை இருக்குது, அது மேலே ஏறி படுத்துட்டு பெரியவா கதவை திறக்கிற சத்தம் கேட்டால் இறங்கி வரலான்னு. அவர் மேலே ஏறி போய் படுத்துட்டாரோ இல்லையோ, அடுத்த 10வது நிமிஷத்துலேருந்து என்னாச்சுன்னா பெரியவா சொன்னது ஒன்னொன்னா ஆரம்பிச்சுது. முதல்ல சில்லுன்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சுது, உடனே தூரல் போட ஆரம்பிச்சுது, மழை வந்தது, கொட்டித்து. மழைன்னா எப்படின்னு இப்படி 12 மணி 1 மணிக்கு கொட்ட ஆரம்பிச்சது, விடிகாரத்தில் 4 மணி 5 மணி வரைக்கும் கொட்டிது. எப்படி கொட்டித்துன்னு 3 வருஷம் பெய்யாத மழை 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் பெஞ்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் அந்த சாத்துர் மாதம் வரைக்கும் அந்த ஊரு காயல்ல சேரும் ஜெகதிமா இருந்ததுன்னா எத்தனை மழை பெஞ்சிருக்கும்னு பார்த்துங்கோ. அப்படி ராவோட ராவா கொட்டி தேர்ந்துருத்து. ரிஷ்யசங்கர்னா எப்படி இருப்பார்? இப்படிதான் இருப்பார். மறுநாள் கார்த்தால பொழுது விடிஞ்சு பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன ஒரு ராத்திரிக்குள்ள அர்த்தராத்திரிக்குள்ள இத்தனை மழையை கொண்டு கொட்டிவிட்டா பெரியவா. ஊரு ஜனங்களோட தண்ணி கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடுத்து. எல்லாரும் எப்படி உணர்ச்சி வசப்பட்டிருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமா பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த வருஷம் சாத்துர் மாசம் முடிஞ்சுது. வியாச பூஜை. அந்த ஊர் தான் வசந்த கிருஷ்ணாபுரம்னு பேரு, திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்படி பெரியவா போற இடத்தெல்லாம் அதிசயம்தான். அந்த ஜனங்களுக்காக தானே அவளுக்கு கஷ்டத்தை தீக்க குறைய தீக்கத்தானே பார்த்து இனிமே வசந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறவளுக்கு தண்ணி கஷ்டம் படணும் அப்படின்னா அவளை பக்கம் போகணுங்கிற, தண்ணி கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக இவர் நடையால் நடந்து பாதராத்தில் போய் அவளை எழுப்பி வலியை அங்கே உட்கார்ந்துட்டு ஆட்கொண்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆட்கொண்டு அனுகிரகம். தானே தலை வலிய வைத்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் தருவாய் மாணிக்க வாச்சர் சொல்றாரு. அது மாதிரி தானே வலிய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படிங்கிறார். பழங்குடியில் தோறும் எழுந்தருளி அப்படி எல்லாம் சொல்றார். அப்படிதான் இங்கே பெரியவா இந்த யாத்திரையெல்லாம் பண்ணினதெல்லாம் இப்படிதான், பல அனுகிரகத்துக்கு தான் அப்படிதான் பண்ணினா. அதே தான் அப்படி இருக்கத்தே 1947 வருஷம்தான் காமாட்சிக்கு வள்ளி ரதம் பண்ணினா. தர்மரக்ஷாமணிக்கே பாலசுப்பிரமணியரோட பொறுப்பில் காமாட்சிக்கு வள்ளி ரதம் பண்ணப்பட்டது. இப்படி பல கைங்கரியங்கள் பெரியவா பண்ணிண்டே யாத்திரையை தொடர்ந்து வரா. மேற்கொண்டு பார்க்கலாம்.